Hi friends, இன்னைக்கு குச்சை வச்சு ஒரு கியூட்டான கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி காஞ்ச குச்சி வந்து நான் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேபிள் செய்யலாம். உங்களுக்கு டேபிள் எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல வந்து குச்சி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த குச்சியெல்லாம் வந்து ஒரே சைஸ்ல வந்து ஈக்குவலா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த குச்செல்லாம் ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்டிக்கும் ஈக்குவல் லென்த்தில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குச்செல்லாம் ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மாதிரி கை வச்சு பிடிச்சிட்டிங்கன்னா நகராமல் இருக்கும். இப்போ இந்த ஓரமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த குச்சை வச்சு ஒட்டிக்கிறேன். இதை வச்சு ஒட்டும் போது எல்லா ஸ்டிக்கும் ஒட்டிக்கும், நகராமல் இருக்கும். அவ்வளோதான், எல்லா ஸ்டிக்கும் ஒட்டிடுச்சு. இப்போ இந்த சைட் பண்ண மாதிரியே அடுத்த சைடும் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடும் ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓரமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரமாக க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கை வச்சு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், டேபிள் மேலே இருக்கிறது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த எல்லாமே நல்லா ஒட்டிக்கிச்சு நல்லா. இப்போ இந்த 4 சைடு எக்ஸ்ட்ரா இருக்கலாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ டேபிள் மேலே இருக்கிறது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இப்படி வச்சுட்டு இந்த 4 ஸ்டிக் வந்து ஈக்குவல் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேபிள் கீழே கால் வைக்கிறதுக்காக 4 ஈக்குவல் லென்த்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டேபிள் 4 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை வச்சு ஒட்டிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிற வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் கீழே விழுகாமல் இருக்கும். சீக்கிரம் ட்ரை ஆகிடும். கொஞ்சம் க்ளூ அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக் ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி 4 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 4 ஸ்டிக்கையும் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், டேபிள் ரெடி ஆகிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அவ்வளோதான், டேபிள் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அடுத்தது சேர் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இது மாதிரி ஈக்குவல் லென்த்தில் வந்து ஸ்டிக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த 2 ஸ்டிக்கும் ஈக்குவல் லென்த்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி எப்படி பண்ணமோ அதே மாதிரி கையில் பிடிச்சிட்டு ஒன் சைட் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை வச்சு ஒட்டிக்கோங்க. இது சேர்னால இந்த கை வைக்கிற இடத்துக்கு ஹேண்டில் மாதிரி இருக்கனால கொஞ்சம் முன்னாடி தள்ளின மாதிரி இந்த ஸ்டிக்கை ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டிக்கு ஒட்டும் போது கொஞ்சம் முன்னாடி தள்ளின மாதிரி ஒட்டியிருக்கேன். இந்த சைடும் அதே மாதிரி ஒரு சைடு வந்து இந்த ஓரமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை வச்சு ஒட்டிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை ஒட்டும் போது கொஞ்சம் முன்னாடி தள்ளின மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. கை வைக்கிற மாதிரி சேரில் வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான், குயிக்காக காஞ்சிடும். இப்போ இது மாதிரி ஈக்குவல் லென்த்தில் 2 ஸ்டிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓரமாக இந்த 2 ஸ்டிக்கையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிக்கிறேன். இது காயிற வரைக்கும் கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டிங்கன்னா கீழே விழுகாமல் இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் கீழே விழுகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இன்னொரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த மேலே 2 ஸ்டிக்கு மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இது இப்படியே விட்டுறலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்னும் ஸ்டிக்கும் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இது கீழே வரைக்கும் நீங்கள் ஸ்டிக் ஒட்டிக்கலாம். இன்னும் நிறைய ஸ்டிக் கூட கீழே வரைக்கும் ஒட்டிக்கலாம். நான் 2 ஸ்டிக்கோட நிறுத்திட்டேன். அவ்வளோதான், சேர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேருக்கு வந்து நான் கீழே வந்து 4 கால் வைக்கணும். அதுக்கு 4 ஸ்டிக் வந்து ஈக்குவல் லென்த்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சேரை திருப்பிட்டு 4 பக்கம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கால் ஒட்டிக்கலாம். இது காயிற வரைக்கும் ஆடும். ஆனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக்கை ஓட்டிட்டு கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டிங்கன்னா
ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். க்ளூ கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணிவிட்டு இந்த காலை ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிக்கோங்க, ட்ரை ஆகிடும். நீங்கள் இந்த 4 ஸ்டிக்கும் ஈக்குவல் லென்த்தில் வந்து கட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் சேரை கீழே வைக்கும்போது அது ஈஸியாக ப்ளேஸ் ஆகும், இல்லைன்னா நம்ம சாஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் ஈக்குவல் லென்த்தில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சேர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்த சேரும் சேம் மெத்தடில் வந்து நான் பண்ணிடுறேன். அவ்வளோதான், 2 சேர் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 4 சேர் வேணும்னா கூட ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ டேபிளும் சேரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் அக்ரிலிக் பெயிண்ட்டு ப்ரௌன் கலரில் எடுத்து வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டுருங்க. உங்களுக்கு வேறு எந்த கலரில் வேணும்னா கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணாமல் பார்க்குறதுக்குமே அழகாக தான் இருந்தது. ஸோ இது ஆப்ஷனல் தான். சாய்தியா டைம்ஸ், இது என்னோட சிஸ்டரோட சேனல். இந்த சேனலில் நேச்சுரல் விளாக்ஸ், கிராஃப்ட், குக்கிங் இதெல்லாம் இருக்கும். போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், குட்டி டேபிள் சேர் ரெடி ஆகிடுச்சு. நான் 2 சேர் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 4 சேராக கூட பண்ணிக்கலாம். இது குட்டியாக இருக்கனால பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்மளுக்கு வேஸ்ட்டாக இருக்க குச்சை வச்சு இது ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து ஷோ பீஸாகவும் ஹோம் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி பிள்ளைங்க விளையாடுறதுக்குலாம் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.